ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட டைப் ரைட்டிங் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சிறந்த வெப்சைட் ஒன்று இருக்குது. அது வழியாக நீங்கள் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். மங்கி டைப்புன்னு டைப் பண்ணுங்கள். இது ஒரு வெப்சைட்டு. இது வழியாக உங்களோட டைப் ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நான் ப்ளூ கலராக மார்க் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புதுசாகவும் கற்றுக்கலாம். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட். இந்த மாதிரி தான் அந்த பேஜ் இருக்கும். இதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். நீங்கள் ஹேஷ்டேகு அந்த மாதிரி யூஸ் பண்ணியும் டைப் ரைட்டிங் கற்றுக்கலாம். இல்லை டைம் செட் பண்ணியும் உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம். டைம் இல்லாமல் வெறும் வேர்ட்ஸை மட்டும் டைப் பண்ணி உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம். கொட்டேஷன், அதாவது கோலன், செமிகோலன் அந்த மாதிரி லெட்டர்ஸ்க்கு நடுவில் சேர்த்து டைப் பண்ணலாம். கஸ்டமைஸ் பண்ணியும் டைப் பண்ணலாம். டைம் நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு டைம்னாலும் நம்ம கஸ்டம் பண்ணிக்கலாம். கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பேரா, இந்த மாதிரி பேரா கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த மாதிரினாலும் செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ டைமர் செட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பேரா இருக்குது பார்த்தீங்களா, இதில் தப்பாக டைப் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் அந்த மாதிரி காட்டும். அதை மறுபடியும் டெலீட் பண்ணிட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இப்போ சரியாயிரும். இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த செகண்டுக்குள்ளே இந்த பேராவை அடித்து முடிக்கணும். அதான் உங்களுக்கோட இதோட ரிசல்ட்டை நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணியிருக்கோம், எத்தனை செகண்டில் டைப் பண்ணியிருக்கோம், எத்தனை மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணும்போது அந்த இடத்துல ரெட் கலராக காட்டிடும். நீங்கள் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் புதுசாக டைப் பண்ணுறதால கொஞ்சம் ஸ்லோவாக டைப் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாகவே டைப் பண்ண கற்றுக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட டைப்பிங் ஸ்கில்லை ஆல்ரெடி கற்று வச்சுருப்பீங்க, ரொம்ப நாள் ஆகியிருக்கும். மறுபடியும் அதை ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களோட டைப் ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம எத்தனை மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ செகண்டில் டைப் பண்ணியிருக்கோம், எத்தனை பெர்சன்டேஜ் கரெக்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே உங்களோட இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ டைப் பண்ண போட வேர்ட்ஸ். இதில் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கும் நம்பர் ஏறிக்கிட்டே இருக்கும். இதோட ஃபைனல் எவ்வளோனா 50 மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இந்த மாதிரி தப்பு இல்லாமல் டைப் பண்ணி உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் சிறந்ததாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.